வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்றைக்கி அதாவது திங்கட்கிழமை வந்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டெல்லியில் உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. என்னன்னு சொல்லி, தெருவில் திரிந்து கொண்டு இருக்கும் இந்த ஸ்ட்ரே டாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பராமரிப்பு ஆள் இல்லாத நாய்கள், அதை பூராத்தையும் பிடிச்சி கொண்டு போய் ஒரு இடத்துல போட்டுருங்க அப்படின்ட்டார். அது என்ன விஷயம், எதுக்கு சொன்னாங்க, அது சரியா தவறா அப்படிங்கிறத பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. சென்னை, மும்பை, கல்கத்தா, பெங்களூர், ஹைதராபாத், டெல்லி போன்ற பெரிய நகரங்கள்லாம் உண்மையில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரே டாக்ஸ் அப்படின்றது ஒரு பெரிய மெனான்ஸ். அது ஒரு பெரிய தொல்லை தான். அந்த தெருநாய்களால் பெரிதும் பாதிக்கப்படுவது பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள், இன்னும் சொல்லப்போனால் என்னை போல் நாயை பார்த்து பயப்படுறவங்க. எனக்குலாம் நாய்னா ரொம்ப பயம். நாய் மட்டும் இல்லை, எல்லா பெட் அனிமல்ஸுமே எனக்கு பயம்னு வச்சிங்களா. இப்படிப்பட்ட எல்லோருக்குமே அது ஒரு பெரிய பாதிப்பை தான் கொடுத்துக்கிட்டு இருக்குது. இதை ஒரு கணக்கெடுத்து உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்கன்னா, டெல்லியில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ரே டாக்ஸையும் முதல்ல பிடிச்சி கொண்டு போய் எங்கேயாவது தனியாக ஒரு இடத்துல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தனியாக ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி உருவாக்கி அதுக்குள்ளே விட்டுருங்க. அதுலேருந்து அந்த நாய்கள் வெளியே தப்பிச்சு போகாத மாதிரி சிசிடிவி கேமரா வைங்க. பிடிச்ச எல்லா நாயும் ஸ்டெர்லைஸ் பண்ணுங்கள். ஸ்டெர்லைஸ் பண்ணுங்கன்னா அந்த அது குட்டி போடும் தன்மையை நீக்குங்க. அது போக இம்யூனைஸ் பண்ணுங்க. அதாவது அந்த நாய்களுக்கு ரேபிஸ் வராமல் இருப்பதற்கான வேக்சின் போடுங்க அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அந்த தீர்ப்பை கொடுக்கும்போது அதற்கு எதிர் வழக்காட ஒரு ஆள் எப்படி வருவாங்கல்ல, வந்தவர் என்ன சொல்லியிருக்காரு, நாம் ஏங்க அப்படி பண்ணணும், இவர்கள் யாரையாவது பொதுமக்கள் அந்த நாய்களை தத்தெடுத்து வளர்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லி அறிவுறுத்தலாமே அப்படின்னு. உடனே நீதிபதி அவர்கள் சொன்ன வார்த்தை தான், அதெல்லாம் நல்லா தான் இருக்குது உங்கள் யோசனையெல்லாம், ஆனால் எத்தனை நாள் தத்தெடுத்து வளர்ப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஒரு 4 நாள் 5 நாள் வீட்டில் வச்சு சோறு போடுவாங்க, 5ஆவது நாள் துரத்தி விட்ருவாங்க, அது அப்புறம் மறுபடியும் தெருவில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாரு. 100% உண்மையான ஒரு செய்தி அது. ஏன்னா அவங்க இந்த நாய் வளர்க்குறவங்க இருக்கான் பாருங்க, தன்னுடைய பெருமையை காட்டுறதுக்கு தான் நாய் வளர்க்குறாங்க. கேட்டிங்கன்னா சொல்ல, இது 40,000ங்க. குட்டியாக இருக்கும்போதே 40,000 கொடுத்து வாங்கினேன், குட்டியாக இருக்கும்போதே 30,000 கொடுத்து வாங்கினேன், குட்டியாக இருக்கும்போது 50,000 கொடுத்து வாங்கினேன். அப்புறம் இதை ஒரு தொழிலாக வேறு பண்ணுறாங்க. என்னென்னா அந்த நாய் ப்ரீடு ஒன்று சேர்றதுக்கெல்லாம் காசு வாங்குறாங்க. இப்படிலாம் வேலை நடந்துக்கிட்டு இருக்குன்னு வைங்களேன். அந்த மாதிரி நாய் வளர்ப்பவர்கள் இப்படி இந்த தெருநாய்களை வளர்க்கணும்னா வெறும் அன்புக்காக வளர்த்தா மட்டும்தான் உண்டு. வேறுபடி ஒரு உயிரின் மீது கொண்ட அன்பால் தான் வளர்க்க முடியுமே தவிர மற்றபடி வளர்க்க முடியாது. அப்படி உண்மையாக ஒரு தெருநாயெல்லாம் நம்ம ஊரில் வளர்க்க மாட்டாங்க. அதுதான் விஷயமே. நாய் வளர்க்கறதுல கூட ஸ்டேட்டஸ் தான் வச்சுருக்காங்க. நாய்க்கு பேர் டைகர்னு வச்சுருப்பாங்க, அப்புறம் டைகருக்கு பேர் டாக்னு வைப்பீங்களா அப்படின்ட்டு ஒரு ஸ்டாண்டப் காமெடியில் கூட யாரோ ஒருத்தர் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த நாய்களில் என்ன சிக்கல் வருதுன்னு பார்த்திங்கன்னா, சிறு குழந்தைகள் தான் பெரிய அளவில் பிரச்சனையில் மாட்டிக்குது. அப்படி மாட்டுறதுக்கு இன்னொரு காரணம் என்ன இருக்குது அந்த நாய்கள்கிட்ட. என்னென்னா, ஒரு நாய் ஒரு குட்டி போட்டிருக்கோம், அந்த இடத்துல அந்த குட்டியாகவே அது வளர்ந்துக்கிட்டு இருக்கும். அப்படி வளர்ந்துக்கிட்டு இருக்கும்போது அது என்ன தெரியும், அதுக்கு அந்த ஏரியாவில் ஒரு 4-5 இடத்த லொக்கேட் பண்ணி வச்சுருக்கோம். சாயங்காலமாக போனோம்னா இந்த பூக்காரமாக கொஞ்சம் சோறு போடுவோம், 8 மணிக்காக போனோம்னா அந்த ஒரு காய்காரமாக ஏதாவது வாங்கி போடும். ஒரு சாயங்காலம் போல் இப்போ இந்த டீ கடை வாசலில் போனோம்னா இந்த ஒரு 3 பேர் வருவான், வந்தால் பிஸ்கட் வாங்கி போடுவான். காலையில் போய் இந்த இடத்துல நின்னோம்னா அங்கே ஒரு 4 பிஸ்கட்டை போடுவாங்க. இப்படி ஒரு இடங்களாவது லொக்கேட் பண்ணி வச்சுருக்கோம் தன்னுடைய உணவுக்கு. வேறு எப்படி அதுக்கு சாப்பாடு கிடைக்கும்?
காட்டில் இருந்தால் போய் வேட்டையாடும். இந்த நாய்களுக்கு வேட்டையாடவும் தெரியாது, நகரத்துலேயே வளர்ந்ததுனால. அப்போ இந்த நாய்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட இடங்களில் போய் நம்ம அண்டி பிழைக்கும் இந்த நாய் தான், அதை நாம் ஆதரிக்க வேணுமடி பாப்பான்னு பாரதியார் கூட பாட்டு பாடியிருப்பார்ல. ஏன்னா அந்த நாய்கள் ஏதோ ஒரு ஆளை அண்டி தான் பிழைக்க வேண்டியிருக்கு, அதுக்கு வேறு வழி கிடையாது சாப்பாட்டுக்கு. இப்படி இருக்கக்கூடிய இந்த நாய்களை கொண்டு போய் ஸ்டெர்லைஸ் பண்ணுவாங்க. ஸ்டெர்லைஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதே இடத்துக்கு தானே கொண்டாந்து விடணும். அப்படி விட்டால் தானே அதுக்கு அந்த இடம் தெரியும். அது ப்ராக்டிக்கலாக நடக்கிறது இல்லை. நீங்கள் உங்கள் ஏரியாக்களில் பார்த்துருப்பீங்க, தெருநாய்களில் திடீர்னு லோன்னு கத்திக்கிட்டே கிடக்கும் அது பாட்டுக்கு. காரணம் என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை, அதுக்கு இடம் தெரியல, இடம் புதுசு. சும்மா சினிமாவில் தான் காட்டுவாங்க, நாயை கொண்டு போய் எங்கேயா விட்டு வந்தால் அது வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும் அப்படின்னு. உண்மையிலே அப்படிலாம் கிடையாது. நீங்கள் உதாரணத்துக்கு இப்படி ஒன்று சொல்கிறேன், கேக்க நேரில் பிடிச்ச நாயை கொண்டு போய் ராயப்பேட்டையில் விட்டீங்கன்னு வைங்க, அது ராயப்பேட்டையிலேருந்து இங்கே வந்துடுமா? சிட்டிலலாம் வர முடியாது. சிட்டியில் இருக்க கன்ஜெஷனுக்கு மோப்பம் பிடிச்சிக்கிட்டுலாம் வந்துலாம் சேர முடியாது. பாதி தூரத்துலேயே திசை தெரியாமல் போயிடும். அப்போ என்ன நடக்குதுன்னா, எங்கேயோ பிடிச்ச நாயை அவங்கள்ட்ட இருக்கிற கணக்கு என்னென்னா, கேக்க நகரில் 10 நாய் பிடிச்சோம், அசோக் நகரில் 15 நாய் பிடிச்சோம், அண்ணா நகரில் 12 நாய் பிடிச்சோம், இவ்வளோ தான் அவங்கள்ட்ட கணக்கு இருக்கும். அந்த நாயெல்லாம் மொத்தமாக கொண்டு போய் ஒரு இடத்துல விட்ருவாங்க, அங்கே வச்சு ஸ்டெர்லைஸ் பண்ணுவாங்க. அதற்கு பிறகு அது குட்டி போடாது. அப்போது அந்த ஸ்டெர்லைஸ் பண்ண நாயை மொத்தமாக தானே இருக்கும். எந்த நாயை எந்த ஏரியாவில் பிடிச்சாங்கன்னு இவங்களுக்கு தெரியாது. அவங்க நம்பர் தான் தெரியும். சரி அப்படின்னா அசோக் அண்ணா நகர் போ, இந்த அந்த 12 நாயை இறக்கி விட்ரு. அது எந்த 12 நாயெலாம் கிடையாது. அது அது வந்து இப்போ 12வது தெருவில் இருந்த நாயா 2வது தெருவில் இருந்த நாயான்னு கூட தெரியாது. செகண்ட் மெயின் ரோடு வேறு இடத்துல இருக்கும், 12th மெயின் ரோடு இன்னும் பின்னாடி இருக்கும். நடந்து போனாலே 1/4 மணி நேரம் ஆகுங்க, 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆகும், அவ்வளோ தூரம் அண்ணா நகரில். அப்படியே வந்தோமா, இந்தா இன்னொரு 15 எடுத்து அசோக் நகரில் விட்ரு, இன்னொரு 10 எடுத்து கொண்டாந்து கேக்க நகரில் விட்ரு அப்படின்னா விட்டு அவங்க போயிடுவாங்க. இந்த நாய்ங்க பூரா பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு லோன்னு கத்திக்கிட்டே கிடக்கும். பரிதாபமாக இருக்கும் எனக்கு உண்மையிலே பார்க்குறதுக்கு. ஆனால் என்ன செய்கிறது, எத்தனை நாய்க்கு தான் நம்ம ஒரே ஆள் சோறு வாங்கி போட முடியும்? ஸோ இந்த நீதிபதி எடுத்த முடிவு மிகவும் நல்ல முடிவு. எதனால் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறாருன்னா, கடந்த 6 மாதங்களில் மட்டும் டெல்லியில் 39,000 பேரை நாய் கடிச்சிருக்கு. அதில் 49 பேர் ரேபிஸ் வந்து செத்து போயிட்டாங்க. இந்த ரேபிஸ்ன்ற நோய் வந்து ரொம்ப கொடுமையான நோய். நான் ஒரு மருத்துவர்கிட்ட கேட்டேன், அவங்க வந்து தண்ணி கூட குடிக்க முடியாமல் கதறி செத்து போயிடுவாங்க. அதுக்கு ஏதோ ஒரு பேர் சொன்னார், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அந்த நாயும் அதோட செத்துருமா. இது மாதிரி நம்ம தெருநாயில் எந்த நாய் கடிச்சதுன்னு எங்கே போய் ஃபாலோ பண்ணுறது, அது எத்தனை பேரை கடிச்சு வச்சதுன்னு யாருக்கு தெரியும்? இது அந்த நாய்களின் மீது கொண்ட கருணைக்காகவாது இந்த நடவடிக்கை எடுங்கன்னு சொல்கிறேன். நாய்களை கொண்டுடுங்கன்னு சொல்லலை. அது எல்லா மிருகத்துக்கும் உயிர் வாழ தகுதி உண்டு. இதை கொண்டு போய் காட்டில் விட்டால் அது காட்டிலேயே அந்த நாய்களால் சர்வை பண்ண முடியாது. ஏன்னா அது இங்கேயே நகரத்துலேயே பிறந்து வளர்ந்த நாய்கள். அதனால் காட்டுக்குள்ளே கொண்டு போய் விட்டிங்கன்னா 2 நாளில் அது செத்து போயிடும். அதால் சர்வை ஆக முடியாது. அப்போ இது மாதிரி ஏதாவது ஒரு பாதுகாப்பு இடமாக ஒன்றை உருவாக்கி இதில் வந்துடுவாங்க நாய் ஆர்வலர்கள் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் அந்த தீர்ப்பிலே சொல்லிட்டாங்க. இந்த நாய் ஆர்வலர்கள்லாம் கொஞ்சம் மூடிட்டு பேசாமல் கிளம்புங்க. ஒரு சில நாய் ஆர்வலர்கள் மனசு புண்படுதுன்றதுக்காக ஊரில் இருக்க குழந்தைங்கள்லாம் நாய்கிட்ட கடி வாங்க முடியாது. முதல்ல குழந்தைங்க பாவம், முதல்ல அதனால் இதை அனுமதிக்க முடியாது அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லி இந்த தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க. இதை தடுப்பதற்கு யாராவது முயற்சி செஞ்சாங்கன்னா அவங்க மேலே கடுமையாக நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க காவல்துறையிட்ட. ஸோ நமது கோரிக்கை என்னென்னா, சென்னையிலும் இதை கொஞ்சம் தயவு செய்து செய்யுங்க. ரொம்ப பிள்ளைங்கள்லாம் பாவம். இப்போவாது என் பையன் கொஞ்சம் வளர்ந்துட்டான். ஒரு 4-5 வருஷம் முன்னாடி காலையில் பேட்மிண்டன் கிளாஸ் போவான். காலைல 4-5 மணிக்கு எழுந்திரிச்சு போகிற வழி ஃபுல்லாக நாயாக இருக்கும்ப்பா, பயமாக இருக்கும்மா. அதுக்கப்புறமா அவனுக்கு ஒரு விசில் ஒன்று வாங்கி கொடுத்தேன், டாக் விசில் அப்படின்னே பேர். அமேசானில் இருந்தது, 200 ரூபா. என்னென்னா அந்த விசிலை ஊதுனிங்கன்னா சத்தம் வராது. ஆனால் அந்த மிருகங்களுக்கு கேட்கக்கூடிய ஒரு அல்ட்ரா சவுண்டுன்னு சொல்லுவாங்க, அந்த சத்தம் வருமா. அதை வாங்கி முதல்ல அவனுக்கு கூட்டு போய் டெஸ்டிங்கே பண்ணி காமிச்சேன். பார்த்துக்கோடா, ஒன்றும் பயப்படாத அப்படின்னு. அதாவது அந்த விசிலை வச்சு ஊதுனீங்கன்னா பக்கத்தில் நாய் நின்றுதுன்னா தெரிச்சு ஓடிடும். அதனால் அந்த சத்தத்தை தாங்க முடியாது. அது கத்தி பார்க்கும், நம்ம நிப்பாட்டில் அப்படின்னு சொன்னால் ஓடிடும். பார்த்துட்டு அப்பா நாய்க்கு எதிராக எனக்கு ஒரு ஆயுதம் கிடச்சிருச்சுப்பா, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அந்த விசிலை எப்போவுமே பாக்கெட்லேயே வச்சுருப்பான். ஸோ இதை வந்து கவனித்து நிறைய பேர் சொல்லுவாங்க, நாய்கிட்ட பார்த்து பயப்படாதீங்க, நான் அது கடிக்கெல்லாம் செய்யாதுங்க. நீங்கள் வந்து சி அப்படின்னு சொல்லுங்கள் ஓடி போயிடும், சு அப்படின்னு சொல்லுங்கள் ஓடி போயிடும்.
நீங்கள் தடை கொடுத்து பாருங்கள், அது பேசாமல் நிற்க முடியுமா? ஐயோ அதெல்லாம் உனக்கு வேணால் சரியாக இருக்கும். அடிப்படையிலேயே நாய்களை பார்த்து பயப்படுற எங்களை மாதிரி ஆளுங்க என்னையா பண்ணுவாங்க? அடிப்படையிலேயே சின்ன வயசுலேருந்தே எனக்கு நாய் பயம் உண்டு. இப்போ என்ன 55 வயசு ஆகுது, இன்னும் எனக்கு அந்த நாய் பயம் போகல. சரியா? இப்போவும் நான் ரோட்டில் போகும்போது எதிர் சைடில் எனக்கு எதிரில் ஒரு நாய் வந்துன்னா ரோடை கிராஸ் பண்ணி அடுத்த சைடு போயிடுவேன். நான் அந்த நாயோட கான்டாக்டே வேணாம் அப்படின்ற மாதிரி இப்போ போயிடுவேன். என்னை போல் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க, லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. நாய் கண்டா பயம், பூனையை கண்டா பயம். ஒரு நாயோ பூனையோ மேலே லேசாக உரசிட்டாலே எனக்கு அப்படியே செலுத்தணும். இது என்னை போல் எத்தனையோ பேர் இருப்பாங்கல்ல. அதாவது நாய்களுக்கு பூமியில் உயிர் வாழ தகுதி இல்லை அப்படின்லாம் நான் சொல்ல வரல. நாம் அப்படி உலகம் மாறிப்போச்சு. மாறும்போது மனிதனுக்கு தான் வசதிக்காகத்தான் நம்ம எல்லா நகரங்களையும் உருவாக்கி வச்சுருக்கிறோம். அப்போது மனிதனுக்கு ஆபத்து வராமல் பார்த்து கொள்ள வேண்டியது இந்த அரசாங்கத்தின் கடமை. அப்புறம் என்ன, யாராவது ஒருத்தர் நாயை கல்லை கொண்டு அடித்தான் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து போட்டு பார்த்தீங்களா, கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லை, ஒரு நாய் இந்த ஒரு உயிர் அப்படின்னு பார்க்காமல், ஒரு ஈவிரக்கமே இல்லாமல் அப்படின்லாம் கதை சொல்லிட்டு வருவாங்க. நீங்கள் உங்கள் கதையெல்லாம் எங்களுக்கு வேணாம், நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். இதில் கொஞ்சம் பாலிஷாலாம் எனக்கு பேச முடியாது. இந்த நாய்களால் எங்கள் ஏரியாவுக்குள்ளே நான் பார்க்குறேன். எங்கள் ஏரியானா இதே தான் சென்னை முழுவதுமே. அந்த நாய்களுக்கு பராமரிக்க ஆள் இல்லைன்றப்போ பெரும்பாலும் அந்த நாய்கள் எப்போதுமே பசியோடவே இருக்குங்க. பாவம், புரியுதுங்களா? நாமெல்லாம் நல்லா சாப்பிட்றோம், 3 வேளையும் பசியோடவே இருக்கும் அந்த நாய். அப்போ அந்த பசியோடவே இருக்கிற நாய்க்கு எப்போ என்ன வரும்? எரிச்சல் தான் வரும், கோபம் வரும். யாரையா பார்த்தா கடிச்சு வைக்கலாமான்னு தான் தோணும். நீங்களே யோசிச்சு பாருங்கள். சாப்பிடாமல் இருந்தால் அந்த பசி வேகத்தில் என்ன ஆகும்? டென்ஷன் தானே வரும். அது உங்களுக்கு வருதுன்னா அப்போ நாய்க்கு வராதா? அப்போ அரசாங்கம் இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து அந்த நாயோட பாப்புலேஷன் பெருகாத மாதிரி பார்த்துக்கிட்டு ஒரு இடத்துல அடைச்சி வச்சு அதுகளுக்கு தேவையான உணவுகளை கொடுத்து அதை ஸ்டெர்லைஸ் பண்ணி மறுபடியும் குட்டி போட்டு பெருகாமல் பார்த்துக்கிட்டாங்கன்னா ஒரு 10 வருஷத்தில் இந்த நாய்களின் தொல்லை குறைஞ்சிரும், இல்லாமல் போகும், பொதுமக்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு என்னுடைய கருத்து. சென்னை மாநகராட்சிக்கு இதை ஒரு வேண்டுகோளாக வைப்போம். இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.